Hello guys, good morning. This is Arun from Pratt Trading Academy. So இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா IFCI. ஸோ IFCI அப்படின்றது வேறு யாரும் கிடையாது. இட்ஸ் அ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு பேங்க் கிடையாது, இட்ஸ் அ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி யாருக்கு கண்டினியூஸாக ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் லைக் ரோட்வேஸ், இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ், அப்புறம் அதானியோட போர்ட். ஸோ இது மட்டும் GMR கோவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இது மட்டும் கண்டினியூஸாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் இவங்க ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நம்ம இது வந்து ஒரு குட் ஸ்டாக், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்னா இது குட் ஸ்டாக்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இது டெக்னிக்கலாக எப்படி இருக்குது, இப்போ நம்ம இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம சார்ட்டில் பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா IFC. ஸோ இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கு 2007 போல் அரௌண்ட் 75 ருபீஸை பிரேக் பண்ணிட்டு மேலே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு கண்டினியூஸ் டவுன்ஃபால் இருந்திருக்கு. ஸோ திரும்ப 2010 போல் திரும்ப அந்த லெவலில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. ஸோ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா 2024 லாஸ்ட் மந்த் ஜூலையில் வந்து அந்த ப்ரைஸை பிரேக் பண்ணிட்டு மேலே வந்துட்டாங்க. ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், தொடர்ந்து 3 வீக்ஸ் கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ இப்போ கண்டினியூஸாக சைட் வைஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப நமக்கு இது திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வருது வித் குட் வால்யூம். ஸோ இப்போ இதை வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். இது ஒரு லாங் டேர்முக்கு உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஸ்டாக்கு. இது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்றதுனால ஒரு மெஜாரிட்டியாக ஒரு பெரிய லாஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு லாங் டேர்மில் இது திரும்பவும் ஒரு 100% நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. இது இப்போ 75 ருபீஸ் பேர் அப்படின்னா ஒரு காஃபி சாப்பிட்ற காசுக்கு இது இந்த ஸ்டாக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 75 ருபீஸ் அப்படின்றது ரொம்ப 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 ஒரு கம்மியான ஸ்டாக், 100 ருபீஸ் பிலோவாக உள்ள ஸ்டாக்கு. ஸோ இது உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. ஸோ டெக்னிக்கலி இந்த ஸ்டாக்கு இப்போ சப்போர்ட் லெவலில் இருக்குது. இட்ஸ் அ குட் ஃபார் பை. ஸோ மேலும் இது மட்டும் ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜ் ட்ரேட் வித் அருண் டெக்னிக்கல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் ரிலேட்டட் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். So I will make a video on that. Thank you guys.